வெள்ளையங்கிரி மலை பயணம். இந்த மலை ஏறுறதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா? அவ்வளோ கடினமா? எல்லாரும் ஈஸியாக போயிட்டு வராங்களே அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. ரீசன்ட் டேஸில் 5 பேர்கிட்ட இந்த வருஷம் வந்து உயிர் இழந்திருக்காங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் ஒரு உயிராவது இந்த வெள்ளையங்கிரி மலை பயணத்தில் வந்து விடுறாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான ரியலான ஃபேக்ட்டு. ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை பயணம்ல 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னேன். இதில் 25 வயசு கூட தாண்டாத ஒரு 2 இளைஞர்கள், அதாவது 22 ஏஜ்லேயே வந்து இப்போ இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலையில் வந்து தியாகராஜன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து 35 வயசாகுது. 2வது மலையில் பார்த்திங்கன்னா பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுறவர், இவருக்கு வந்து 40 வயசாகுது. இவர் தேனியை சேர்ந்தவர். 4வது மலையில் சுப்பாராவ் அப்படின்னு சொல்லப்படுறவர், இவருக்கு 68 வயசாகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்தவர். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பயணத்துக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகள், அதுக்கப்புறமேட்டு வந்து அதர் ஸ்டேட்டுக்காரங்களும் வந்து இந்த மலை பயணத்துக்கு வந்து வருவாங்க. ஏன்னா வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மலைக்கு வந்து இன்னொரு பெயரும் வந்து இருக்குது. வந்து 7 மலையை கடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிவனை போய் நீங்கள் தரிசிக்க முடியும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் போனேன். லாஸ்ட் இயர் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போதை விட இறங்கும்போது வந்து பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த மலை ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வயசு கிடையவே கிடையாது. நான் அதை வந்து குறிப்பிடுவேன். ஏன்னா வந்து 70 வயசு பாட்டி தாத்தா அவங்க கூட வந்து ஏறுறாங்க. அதே மாதிரி சின்ன வயசு பசங்களும் ஏறுறாங்க. நம்மள மாதிரி இருக்க ஏஜ் பசங்களும் ஏறுறாங்க. 50 60 வயசு அந்த மாதிரி இருக்க ஏஜஸும் வந்து ஏறுறாங்க. இந்த மலையை ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு ஒரு மேட்ரே கிடையவே கிடையாது. நம்மளோட உடல் வலிமை, அதுக்கப்புறம் நம்மளோட மன வலிமை, இது 2 இருந்தால் மட்டும் இந்த மலையை வந்து நம்ம வந்து ஈஸியாகவே ஏறி இறங்கிடலாம். ஈஸின்னு சொல்ல முடியாது, கடினம் தான். பட் ஆனால் இது 2ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பார்த்து ஏறி இறங்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ் இல்லை 1 மந்த் பிஃபோர்லேருந்தே நீங்கள் வந்து லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டேர் கேஸை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்காக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸை யூஸ் பண்ண பழகுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெயின் வந்து தெரியாது. நீங்கள் மலை ஏறும்போது இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 50 தோப்பு காரணம் அந்த மாதிரி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மவுண்டைன் இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் அதில் கூட போயிட்டு வந்து கொஞ்சம் ட்ரெக் பண்ணி அந்த மாதிரி கூட பழகலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போங்க, இல்லை வந்து ஜஸ்ட் வந்து ஜாகிங் மாதிரி போங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மலை பயணம் மேற்கொள்ளும் போது உங்களோட ஆக்சிஜன், அந்த மலை ஏறிட்டே இருக்கும்போது ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹைட் போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து குளுக்கோஸு, ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து இந்த மலையில் 2 சொனை தான் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்து இருக்கும். இந்த மலை பயணம் வந்து எப்போ வேணால் நான் போகலாமா அப்படின்னு வந்து சில பேர் கொஷின் கேட்பீங்க. கிடையவே கிடையாது. இந்த மலை பயணம் வந்து பார்த்திங்கன்னா February லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும், மே எண்டு வரைக்கும் இருக்கும். இப்போ மட்டும்தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3-4 மாதம் வரைக்கும் தான் உங்களால் மேலே போயிட்டு கீழே வர முடியும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெக்கிங்கை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து இயர்லி பேஸஸில் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு வருது. அதாவது மகா சிவராத்திரி வருதுல, ஸோ அதுக்கான ஸ்பெஷலாக தான் அவங்க February எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மே எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது, நீங்கள் போகிறதா இருந்தாலும் போகலாம். பட் நான் சொன்னதெல்லாம் நினைவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் எல்லாமே ட்ரெக்கிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து 10 ஏஜ் இருக்கவங்க வந்து 10 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகலாம். அதே மாதிரி வந்து 40 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க வந்து ட்ரெக்கிங் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பசங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் போகலாம். நான் சொன்னது முன்னாடி மாதிரி ஏஜ் இஸ் நாட் எ மேட்டர்.
நம்மளுக்கு வந்து ஸ்டாமினா இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏறி முடிச்சிட முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலே போதும், உங்களால் வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியும். ஸோ நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 7th மலையில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருப்பேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து குளுக்கோஸும் அந்த வாட்டரும் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கடினமான வந்து படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ அது முடிக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மலையில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியாஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மலையை ஃபஸ்ட்டு ஏறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பகலில் மட்டும்தான் ஏறணும். ஏன்னா அங்கே வந்து நைட்லேயும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நைட்டில் ஏறி ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க. பகல்னால் நான் சொல்கிறது வந்து ஏர்லி மார்னிங் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மணி அளவில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஏறவே ஏறாதீங்க. அதை தவிர்த்துருங்க. ஏன்னா அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னே தெரியாது. டார்ச் லைட் வச்சு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த பூண்டி தேக்கத்திலிருந்து தான் உங்களோட வெள்ளையங்கிரி பயணத்தை வந்து மேற்கொள்ளுவீங்க, அந்த மலையில் ஏறுறது. அப்போ வந்து நீங்கள் மூங்கில் கொம்போடு தான் வந்து இந்த மலை பயணத்தை வந்து தொடங்குவீங்க. அந்த மூங்கில் கொம்பு இல்லாமல் போயிட்டு வரலாமா ப்ரோ அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மூங்கில் கொம்பு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு உயிர் காப்போம் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து அது என்ன சேவ் பண்ணிச்சு நான் ரிட்டர்ன் வரும்போது. ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அந்த நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லாம் வந்து நிறைய கொட்டி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து மழையில் இந்த மாதிரி பனி இந்த மாதிரி வந்து பெஞ்சு அது கொஞ்சம் ஒஸ்ட்டான சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் 30 rupees கொடுத்து நியூவாகவே ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அது கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மூங்கில் கொம்பை வந்து நிறைய பேர் வந்து அந்த மலைப்பயணம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அதை அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் அவங்க பூஜை ரூம்லலாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையை வந்து தென் கைலாயம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரிலாம் போகிறத விட இந்த மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வந்த மாதிரி, அந்த சிவனை தரிசித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளையங்கிரி பயணம் வந்து கடந்த 100 வருஷமாக வந்து மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு தான் வந்து இருக்காங்க. அதனால் வந்து இந்த வெள்ளையங்கிரி பயணம் வந்து ரொம்பவே வந்து மக்களுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவே நான் க்ரியேட் பண்ணுறேன். நிறைய இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இந்த மாதிரி நிறைய வந்து நான் 5 ஹவர்ஸில் ஏறிடலாம், நான் 6 ஹவர்ஸில் ஏறிடலாம், நான் 4 ஹவர்ஸில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மலையை நான் ஏறுறதுக்கு வந்து 6 ஹவர்ஸ் ஆச்சு, திருப்பி இறங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு இது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பாடி, இப்போ நான்லாம் வந்து நார்மலான பாடி தான், நான் வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை இந்த மாதிரிலாம் நான் இல்லை. மேபி வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இல்லை டெய்லி எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி ஜாகிங்லாம் பண்ணுறவங்க வேணால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஹவரை விட ஒரு 1 ஹவர் இல்லை வந்து ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஏற முடியுமே தவிர்த்துட்டு அதுக்கு குறைஞ்சி ஏறவே முடியாது. அதை மனசில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நான் போனேன், என்னால் அங்கே முடியல அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு மலைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்தவங்களாம் கூட நிறைய பேர் இருக்காங்க, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்துடுங்க. ஏன்னா வந்து ரிஸ்க் வந்து எடுக்க தேவை கிடையாது. அதே மாதிரி ஏதாச்சும் மழை, புயல், அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் நம்மளை அப்படியே கடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு நேச்சர் டிசாஸ்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே வர்றது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஆனால் கூட வந்து உங்களை வந்து தூக்கிட்டு தான் திருப்பி கீழே வரணும். அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோவை ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நான் என்னென்ன சஜஷன் சொன்னேன்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த 7 ஹில்ஸ் அப்படின்னு சொன்னல, ஸோ ஃபஸ்ட்டு ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி படிக்கட்டுகளாக இருக்கும். ஸோ இது வந்து படிக்கட்டுக்கெலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்ஸ் கூட வந்து கிடையாது. அப்படின்னா படிக்கட்டுனா வந்து சமதளமாக இருக்காது, இந்த மாதிரி வந்து ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும், பாறையால் தான் செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படிக்கட்டில் தான் நீங்கள் போகணும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வெள்ளை விநாயகர் வந்து இருப்பார். ஸோ நீங்கள் அப்போ அங்கே ரீச் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். 2வது மலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் சுனையும் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த தண்ணியை நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வழுக்கு பாறைகளும் வந்து இருக்கும்.
ஸோ இந்த 7 மலையிலேயே இந்த 2வது மலை தான் வந்து கொஞ்சம் சின்ன மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சின்ன மலைலாம் கிடையாது, பெரிய மலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து 3வது மலை, இந்த 3வது மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி கை தட்டினோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் அப்படின்றது வந்து மக்களால் நம்பப்படுது. ஆனால் அந்த மாதிரி கை தட்டினாலாம் தண்ணி வராது. உண்மையிலேயே வந்து அங்கே தண்ணி வந்து அந்த சுனையில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டில் இல்லை எப்படி கையில் பிடிச்சி குடிக்கிறது எல்லாமே வந்து பண்ணலாம். ஆனால் வந்து அந்த காலத்தில் மேபி கை தட்டினா சுனை வந்திருக்கும் அப்படின்றதுனால அது கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது வந்து சித்தர்கள் எல்லாமும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க. நான் போகும்போது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக நான் பார்க்கல, பட் மேபி யாராச்சும் பார்த்துருப்பாங்க, உண்மையாக கூட இருக்கலாம், அதை நம்ம கமெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ 4வது மலையை வந்து மண் மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டர் சித்தர் சமாதி அடைஞ்ச இடம் வந்து 4வது மலை தான். ஸோ 5வது மலை வந்து பார்த்திங்கன்னா பீமன் கலியுருண்ட மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு குகையில் வந்து பார்த்திங்கன்னா 60-70 பேர் மொத்தமாக ஒரே டைமில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 5வது மலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமதளமாக தான் இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கடந்துடலாம். அடுத்து 6வது மலை. 6வது மலையில் வந்து 5வது மலை முடியும் போது வந்து திருப்பி ஒரு டவுனை கொடுத்து அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டி சுனை வந்து இருக்கும். இந்த சுனையில் நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த சில்னஸாக இருக்கும் அந்த தண்ணி. நீங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு தான் நான் அதில் குளித்தேன். பயங்கர சில்னஸ்ஸு, அவ்வளோ வெயில் அடிக்குது. நான் போனது லாஸ்ட் இயர் மேலே தான் வந்து நான் போனேன். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. நான் ஒரு 2 முக்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன், ஏன்னா அவ்வளோ குளிரே தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அங்கே குளிச்சுட்டு நீங்கள் வந்து 6th மலையை வந்து இன்னும் கொஞ்சம் மேல் டாப்பில் போகும். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் சமதளம் வரும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் 7வது மலையை பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த படிக்கட்டை கடந்தீங்களோ அதே கஷ்டத்தை நீங்கள் 7th மலையில் வந்து படிப்பீங்க. இங்கே வந்து படிக்கட்டுகளே கிடையாது, இப்படி வந்து செங்குத்தாக வந்து ஏறும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாடி வந்து லைட்டாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. என்னால் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறேன், திருப்பியும் வந்து ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகிடுவேன். ஸோ திருப்பியும் குளுக்கோஸு வாட்டர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி நான் மேலே போயிட்டேன். ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலையில் இருக்கிற நம்ம சுயம்பு லிங்கமாக வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து காட்சி தராரு. ஸோ நீங்கள் அவங்கள வந்து தரிசிச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1 hour 2 hours மேக்ஸிமம் ஒரு 3 hours கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த மலையில் வந்து வியூலாம் செம்ம அழகாக இருக்கும். காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போயிடுங்க. கண்டிப்பாக ஏறுறதுக்கு ஒரு 5 hourலேருந்து 6 hour கண்டிப்பாக ஆகும். ஸோ நீங்கள் சன்செட்லாம் பார்க்க முடியாது. மேபி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பார்க்குறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி எல்லா மலையும் கடந்து நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் ஒரு 9-10 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அன்னதானம் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரீ சாப்பாடு தான், நீங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பியும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் எங்கேயோ உங்கள் வீடு அங்கே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் அவேர்னஸ்க்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் வெள்ளியங்கிரிக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.